இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட போட்டோவை எப்படி இப்படிலாம் டிசைனாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன்லாம் பண்ணது தான், வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து வேறு அப்ளிகேஷன் வந்து பிக்சார்ட்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட், செம்மையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டோவிலையும் வாட்டர் மார்க்கே இருக்காது. இது மாதிரி நீங்கள் எடிட்டிங் செய்யலாம், உங்களோட போட்டோவை இன்னமும் அழகுபடுத்தலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோ தான் நான் எடிட் பண்ணேன். அதனால் எனக்கு நேரம் கிடைக்காதனால நான் கொஞ்சமாக தான் எடிட் பண்ணேன். இது போல் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸை எடிட் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியாமல் போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுருங்க. இது போல் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷனில் இது ஃப்ரீ வெர்ஷன். இந்த ஃப்ரீ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ரீ வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இன்புட் பண்ணி ஒரு அவுட்புட் இது மாதிரி நமக்கு வேணுங்கிற கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி சேஞ்ச் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கீழே இருக்க கலர்ஸ் ஆப்ஷன் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அந்த கலரில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு மஞ்சளே நல்லா பெஸ்ட்டாக தெரியுது, அதனால் நான் அதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். இதை மேலே இருக்க அப்ளை பட்டன், ரைட் சைடில் இருக்க மேலே அப்ளை பட்டனை அப்ளை பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷனில் இது மாதிரி அந்த அப்ளிகேஷனோட நேம் வரும், விளம்பரங்களும் வரும். நம்ம அதை ஸ்கிப் பண்ணி விட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இது மாதிரி பணம் கட்ட சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நம்ம தேவையில்லை, அதான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஒரு விளம்பரம் மட்டுமே வரும், அவ்வளோதான். பெய்டு வெர்ஷனுக்கு நம்ம பார்த்தோம்னா, பெய்டு வெர்ஷனில் அதாவது ஃப்ரீ வெர்ஷனில் நிறையா அவைலபிள் இல்லாததெல்லாம் பெய்டு வெர்ஷனில் கொடுக்குறாங்க. அந்த பெய்டு வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாகவே நானும் டவுன்லோடு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இரண்டாவதாக உள்ள இமேஜ் பார்த்தீங்கன்னா இது புது ஆப்ஷனாக கொண்டு வந்தது. இந்த அப்ளிகேஷனில் புது வெர்ஷனாக இப்போ நியூ அப்டேட்டாக கொண்டு வந்தது தான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணுறேன். உங்களோட ஃபோட்டோவை இது மாதிரி இன்புட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோ மட்டும் அந்த முகத்துக்கு கீழே உள்ளதை அப்படியே பிளர் பண்ணிடணும். முகத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பகுதி, அந்த சட்டை ப்ளூ கலர் சட்டையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்ளைக்கு பக்கத்தில் எரர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் எரர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். இதுக்கு நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா அந்த ப்ரெஸ் டூலை வச்சு நமக்கு தேவையானங்கிற அளவு அந்த கழுத்துக்கு கீழே கொஞ்சோண்டு வச்சுருங்க. இந்த எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். நான் சின்ன ப்ரெஸ்ஸாக எடுத்துருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தேவையான ப்ரெஸ் அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓரளவு முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிறேன். இது போல் இன்னமும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எனக்கு இன்னமும் நான் குறைக்கணும், அதனால் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு ஷார்ப் எடுத்துங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எங்கே தேவையோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு சைஸுமே உங்களுக்கு தேவைக்கு எப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரீ வெர்ஷனில் எடிட் பண்ண முடியாது, இது ஒரு ப்ரீமியம் வெர்ஷனில் தான் எடிட் பண்ண முடியும். ப்ரீமியம் வெர்ஷன் எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் சேவ்னு இருக்கும், அந்த மாதிரி சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீ வெர்ஷனுக்கும் ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. அதனால் இது மட்டும் இல்லை, இங்கே கீழே ஏராளமான டிசைனுங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ இப்படி நீங்கள் கையில் தள்ளிக்கலாம், எவ்வளோ வேணும்னாலும். இது மாதிரியே நீங்களும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ தான், உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் இருக்காது. எனக்கு அந்த ஃபோட்டோ பண்ணது மட்டும் இதில் கலர்ஸ் கலரும் ஃபைலாக இருக்குது. இந்த கலர்ஸ் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு கலர், 1 2 3 4 5 7 8 வரலும் இருக்குது. இந்த 8மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. ஃபஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரு, செகண்டு உள்ளது ஒரு கலரு, இது மாதிரி தேர்டு ஒரு கலரு, இது மாதிரி வரிசையாக கலர் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. இதில் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை சூஸ் பண்ணிங்க. எனக்கு மஞ்சள் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணேன். இந்த ப்ரீமியம் வெர்ஷன், அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் நாங்கள் எத்தனை ப்ரீமியம் வெர்ஷன் எனக்கு சொல்லலை, அதனால் நான் இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவை நம்மளோட ஃபோட்டோ மட்டும் பெருசு பண்ணி விட்டால் போதும். இந்த ஃபோட்டோவை நான் கொஞ்சம் எடிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வெளியில் வந்துட்டு மொபைல் கேலரியில் வேறு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி அதே ஃபோட்டோவை நான் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை எரேஸ் பண்ணிட்டோம், அதனால் இந்த ஃபோட்டோவை நான் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். இது மாதிரி இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யணும். உங்களுக்கு வேணுங்கிறது ஃபோட்டோவை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே கொடுத்துருங்க. ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு 5 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் டிஃபால்ட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் கீழே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க வெர்ஷனில் எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் எதுக்குமே பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வருது.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்லாம் மாற்றிங்க. ஃபோட்டோ அனைத்துமே சூப்பராக தான் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸை நானும் எடிட் பண்ணி பார்த்தேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ், எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. உங்களோட ஃபோட்டோவை மட்டுமே இன்புட் கொடுத்தா போதும், நமக்கு வேணுங்கிற கலர்லேயே மாற்றிக்கலாம். டிஃபால்ட்னா மஞ்சள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற கலரில் 1 2 3 நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வெவ்வேறு கலர் மாறும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 1லேருந்து 5 வரலும் மாற்றிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வருவீங்க. இந்த வெப்சைட் நம்மளோட வெப்சைட் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அந்த ஆர்டிக்கல் இருக்குது, கிளிக் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் ஃபீச்சரில் பார்க்குறீங்கன்னா மேலே சர்ச் பார் இருக்குது. நான் மொபைலில் பார்க்குறேன். இது மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்குது. நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி வந்துடலாம். ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்துடும். ப்ளீஸ் இதில் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே அப்படியே வந்துடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா டவுன்லோட் ஃப்ரீயாக வந்து நம்ம அறியாமல் யூஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது போல் இந்த ஆர்டிக்கல் கீழே 2 லிங்க் இருக்குது. இந்த பச்சை கலரில் உள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆகிரும். இதுக்கு கீழே உள்ளது ப்ரீமியம் வெர்ஷன். இந்த ப்ரீமியம் வெர்ஷனை ரெட் கலரில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன், இது நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு போகும். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நேமை டைப் பண்ணிங்கன்னாவே போதுமானது. அதாவது TOONAPP அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த லிங்க் ப்ரீமியம் லிங்க்காக நான் சென்ட் பண்ணி விட்ருவேன். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.